எல்லாருக்கும் வணக்கம். உலக அமைதி எங்க தொடங்குதுன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய மாநாடுகள்லையா? இல்ல அரசியல் ஒப்பந்தங்கள்லையா? இல்ல, அதெல்லாம் இல்ல. உலக அமைதிக்கான முதல் படி உங்க வீட்டு வாசல்ல இருந்து தான் தொடங்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம குடும்ப உறவுகள்ல இருந்து எப்படி உலக அமைதி உருவாகுதுங்கிற ஒரு ஆழமான கருத்தை தான் அலச போறோம். இந்த கருத்தோட மையப்புள்ளியே இதுதான். பாருங்க, உலகத்துல அமைதி வேணும்னா முதல்ல குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல அமைதி வரணும். யோசிச்சு பாருங்க, நம்மளோட மிக நெருக்கமான உறவுதான் மத்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு அடித்தளமா இருக்கு. அந்த அடித்தளம் சரியா இருந்தா அது மேல கட்டப்படுற எல்லாமே சரியா இருக்கும். சரி, அப்போ இந்த அடித்தளமான உறவோட உண்மையான தன்மை என்ன? நம்மள பல பேரை கல்யாணத்தை ஒரு சமூக ஒப்பந்தமா, ஒரு லைசன்ஸா பாக்குறோம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் அதை விட ரொம்ப ஆழமானதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இங்கதான் விஷயமே மாறுது. திருமணங்கிறது வெறும் ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் இல்ல, அது ஒரு தெய்வீக இணைப்பு. ஒருத்தரோட உடல், வளம், ஆற்றல்னு எல்லாத்தையும் அவங்க வாழ்க்கை முழுவதும் இன்னொருத்தருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு புனிதமான வாக்குறுதி. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர்ஷிப். பாருங்க, இந்த உறவுல ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னாடி ஒரு சாய்ஸ் இருக்கு. ஒன்னு, குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்து உறவுல ஒரு புயலை உருவாக்கலாம். இல்லன்னா நிறைகளை பாராட்டி ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக்கலாம். இந்த சின்ன தேர்வு தான் அந்த உறவோட மொத்த பயணத்தையும் தீர்மானிக்குது. இப்போ இந்த உறவுல இருக்கிற பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்படி வெளியே பரவுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அதாவது நம்ம குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பிப்போம். குழந்தைங்க விஷயத்த நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது. அவங்க வெறும் பார்வையாளர்கள் கிடையாது. அப்பா அம்மா உறவுல இருக்கிற நல்லிணக்கத்தையும் சரி, சண்டையையும் சரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சி எடுத்துக்குவாங்க. வீட்ல அமைதி இருக்கா இல்ல பதட்டம் இருக்காங்கிறது அவங்க மனசை நேரடியா பாதிக்கும். இன்னும் ஆணித்தரமா சொல்லணும்னா, வம்புக்கு பறந்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான். சண்டையிலயும் சச்சரவிலையும் வளர்ற ஒரு குழந்தையோட எதிர்காலமும் அதே மாதிரிதான் இருக்கும். அவங்க வளர்ற சூழல் தான் அவங்க தலைவிதியையே தீர்மானிக்குது. சரி, பிரச்சனை வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னா, அப்போ ஏன் உலக அளவுல நாம் எடுக்கிற தீர்வுகள் எல்லாம் தோத்து போகுது? இந்த ஆதாரம் அத பத்தி ஒரு ஆழமான விமர்சனத்தை வைக்குது. அரசியல் சிஸ்டம்ஸ் ஏன் அமைதியை கொண்டு வர முடியலன்னா அதோட இயல்பே அப்படிதான். அது எப்பவுமே உரிமைகளை பத்தி பேசுமே தவிர கடமைகளை பத்தி பேசாது. சேவையை விட போராட்டத்தை தான் வளர்க்கும். தலைவர்களோ அடுக்க எலெக்ஷனை பத்தியே யோசிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுல உண்மையான அமைதிக்கு இடமே இல்ல. அப்போ மனுஷனோட மனசுல மாற்றம் வராம அரசியல் சிஸ்டம்ஸ் மட்டும் தனியா எவ்ளோ அமைதியை கொண்டு வர முடியும்? பதில் 0. ஆமாம், 0. வெளியில தீர்வு இல்லைன்னா அப்போ ஒரே வழி உள்நோக்கி போறதுதான். சரி, அந்த உள் அமைதிக்கான பாதைக்கு பேச்சாளர் என்ன மாதிரியான டூல்ஸ் முன்வைக்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த உள்நோக்கிய பயணத்துக்கு இந்த ஆதாரம் சொல்ற ஒரு வழிதான் எளிய முறை குண்டலி யோகம். இது உலகத்தை விட்டுட்டு காட்டுக்கு போறதுக்கான வழி இல்ல. குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே நம்ம மனச பிரபஞ்சத்தோட உயிர் சக்தியோட இணைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை சரி செய்யறதுக்கு இங்க ஒரு 5 படிநிலைகள் கொடுத்திருக்காங்க. நம்மளோட எண்ணங்களை ஆராயறது, தேவையில்லாத ஆசைகளை சீரமைக்கிறது, கோபத்தை கட்டுப்படுத்துறது, கவலைய ஒழிக்கிறது, கடைசியா நான் யாருன்னு உணர்றது. இந்த படிகள் ஒரு அமைதியான தெளிவான வாழ்க்கைக்கு நம்மள கூட்டிட்டு போகும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இன்னையில இருந்து இது எப்படி வாழ்க்கையில கொண்டு வர்றது? அது ரொம்ப பெரிய விஷயங்கள்ல இல்ல, சின்ன சின்ன உணர்வுபூர்வமான செயல்கள்ல தான் தொடங்குது. முதல் ஸ்டெப் நம்ம பார்ட்னரை பாக்குற பார்வையை மாத்துறது தான். அவங்கள வெறும் தப்பு பண்ற ஒரு மனுஷனா பார்க்காம அவங்களுக்குள்ள இருக்கிற உயிர் சக்திய, அந்த பிரபஞ்ச ஆற்றல ஒரு தெய்வீக அம்சமா பார்க்க ஆரம்பிக்கணும். இதோ பாருங்க, காலையிலே எந்திரிச்சதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க வளமுடன்னு வாழ்த்துறது, சின்ன சின்ன நல்ல விஷயங்களையும் மனசார பாராட்டுறது, கொஞ்சம் அனுசரிச்சு போறது, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான பழக்கங்கள். ஆனா இது உங்க வீட்டு சூழலையே முற்றிலுமா மாத்திடும். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க உறவை மட்டும் சரி பண்ணாது, உங்க மன அழுத்தத்தையும் குறைச்சு உங்க ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். நம்மளோட இந்த அலசல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக உலகத்தையே மாத்தணும்னு நம்ம பெரிய பெரிய விஷயங்களை தேடி போறோம். ஆனா உண்மையான மாற்றம் உங்க வீட்டுக்குள்ள, உங்க உறவுக்குள்ள நீங்க உருவாக்குற அமைதியிலிருந்து தான் தொடங்குது. இந்த ஆதாரம் நம்மள ஒரு ஆழமான கேள்வியோட யோசிக்க வைக்குது. உங்க வீட்டுல தொடங்குற இந்த அமைதி நிஜமாவே இந்த உலகத்தையே மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க.